அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கான தகவல் பார்த்திங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கர்நாடக மாவட்டத்தில் கோலார் டிஸ்ட்ரிக்டில் வந்து முல்பாகல் என்ற ஒரு டவுனில் வந்து ராபரி நடந்திருக்கு. ஆக்சுவலி அந்த ராபரியை ஒரு பட்ட பகலில் வந்து நடந்திருக்கிற ஒரு நிகழ்வு ரொம்ப வியப்பூட்டுது. இப்படியெல்லாம் கூட நம்ம நாட்டில் நடந்துன்னு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கான ஒரு செய்தியாக பார்க்குறேன். தொடர்ந்து நாம் வந்து இப்போ சமீப காலமாக வந்து நிறைய ராபரிங்க, விபத்துங்க, திருடுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துன்னு இருக்குது. அந்த நிகழ்வோட அந்த காணொலியை பாருங்க, அது எப்படி இருக்குன்றது கண்டிப்பா உங்களுக்கே வந்து ஒரு உணர்வு கொடுக்கும். அது ஒரு பகல் நேரத்தில் ஒரு 2 பேர் வந்துட்டு பைக்கில் வந்து வராங்க. அவங்க வந்து அந்த இடத்துல வந்து நோட்டம் பார்க்குறாங்க. அந்த லேடி வந்து வந்துன்னு இருக்கு. அது வந்து அந்த வண்டியை கொஞ்சம் அப்படி ஓரம் கட்டின உடனே அவங்க ஏதோ வந்து அவங்க கிட்ட வந்து விலாசம் கேட்குற மாதிரி அல்ல உதவி கேட்குற மாதிரி அப்படி பக்கத்தில் வந்து அப்படியே அவங்க மேலே பாஞ்சு அவங்க கிட்ட இருக்கிற அந்த செயினை வந்து பிடுங்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் வந்து அவங்க அணுகிற அந்த விதம் இருக்கு இல்லைங்களா. அவங்க டக்குன்னு வந்து அவங்க சத்தம் போட்ட உடனே அங்கேருந்து அவன் அந்த செயின் எதையும் பறிக்காமல் வந்து அவனுடைய அந்த முயற்சியிலிருந்து வாபஸ் போயிடுறான். அங்கே இருக்கிறவங்களும் வந்து பக்கத்தில் வந்து வந்துடுறாங்க. அவனை விரட்டி பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதே போல் அது வந்து காவல் நிலையத்துக்கும் தெரியப்படுத்தி அவங்களும் வந்துட்டு அவனை வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க. ஏதோ இரவு நேரங்களில் அல்லது அந்த மாதிரி எங்கேயாவது தனியான இடத்துலன்னா கூட பரவாயில்ல, சுற்றியும் வீடுகள் இருக்குது. இப்படி வீடுகள் இருக்கிற அந்த அக்கம் பக்கம் இருக்கிற இந்த மாதிரி மக்கள் தொடர்ந்து பயணிக்கிற அந்த இடத்துலயே வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குன்னா அப்போ நம்மளோட நாடு வந்து எவ்வளோ தூரம் நம்ம போய் நின்றுன்னு இருக்கோன்றத கொஞ்சம் கவனிங்க. இதை வந்து இந்த மாதிரியான காணொலிகள்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தி நிறைய அவேர்னஸ் வந்து உண்டு பண்ணணும் மக்களுக்கு வந்து. ஏன்னா நம்ம தொடர்ந்து வந்து நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், பெண்கள் வந்துட்டு தனியாக போகாதீங்க அல்லது நகைகளை வந்து அணிஞ்சிட்டு வெளியில் போக வேணாம் அப்படின்றத நம்ம பேசுகிறோம் ஒழிய, இந்த மாதிரி திருடு நடத்துகிறவங்களை வந்துட்டு நம்ம வந்து கண்டிக்கணும், வன்மையான முறையில் வந்துட்டு அல்லது கடுமையான வந்து சட்டங்களில் கொண்டு அவங்கள வந்து தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய பேர் வந்து செய்யறதில்ல. கட்டாயமாக இந்த காணொலிக்கு அப்புறமாவது இது வந்து நிறைய வந்து இதை வந்து நம்ம கண்டிக்கத்தக்கதாக வந்து இருக்கணும். நிறைய பேரை வந்து இந்த மாதிரி எந்த விதமான சிறு தவறுகள் நடந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வந்து பெரிய அளவில் இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்தினாதான் இன்னும் அடுத்து வந்து இந்த மாதிரியான எந்த நிகழ்வுகளும் வந்து செய்ய மாட்டாங்க. இது பெரும்பான்மையாக வந்து நம்ம சவுத் இந்தியாவில் நடக்கிற நிகழ்வாக இருந்தாலும் கூட இந்த தென் மாநில மக்கள் வந்து இந்த மாதிரி செய்வதுன்றது ரொம்ப குறைவு தான். இது வந்து வட மாநிலத்திலிருந்து வர அந்த இந்திக்காரங்க தான் வந்துட்டு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வந்து செய்யறது. நான் நிறைய என் கண் கூட நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிருங்க. நிறைய பேருக்கு இந்த செய்திகள் வந்து தெரிய வரட்டும். பெண்களும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோட வந்து பயணிங்க. கூட யாராச்சும் துணையோடவே வந்து நீங்க பயணம் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தனிமையான பகுதிகளில் வந்து வண்டிகளை ஓட்டிட்டு போறதை வந்து நீங்க தவிர்த்துக்கோங்க. கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். நம்மளுடைய சேனலை நீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான பயனுள்ள காணொலிகளாகவும் முக்கியமான செய்திகளை வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.